ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இந்த பதிவில் வந்து ரேஷன் கடை ஊழியர்கள் வந்து வேலைநிறுத்த போராட்டம் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கும் ரிசல்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்ட்டு நிறைய பேர் குழப்பமாக இருக்காங்க. ஸோ அந்த குழப்பத்தை தான் நான் இப்போ பேச போகிறேன். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்கள் 4 மாதங்களா அல்லது வந்து அதுக்கு மேற்பட்ட காலங்களில் வந்து இவங்க வந்து தொடர்ந்து வேலைநிறுத்த போராட்டம் வந்து ஈடுபடுறாங்க. அது வந்து நல்லவே தெரியும். சம்பள உயர்வு, அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த நம்ம பொருள் கொடுக்குறோம்ல அதெல்லாம் வந்து பேக்கிங் பண்ணி கொடுக்குறோங்கிறது, அப்புறம் வந்து இடையாளர்களில் வந்து பற்றாக்குறையாக இருக்குது. ஸோ அதனால் வந்து டைம் லேட் ஆகுது. அப்புறம் வந்து எடை மிஷினுக்கும் ப்ளூடூத்துக்கும் கனெக்ட் பண்ணுறாங்க. அதனால வந்து இன்னும் வந்து அதிகமான நேரங்கள் ஆகுது. ஒரு கஸ்டமருக்கு வந்து 15 நிமிஷம் 10 நிமிஷம் தாமதமாகுது. கைரேகை சரியாக விழலை. இந்த மாதிரி வந்து குறைபாடுகள் அதிகமாக இருக்குது. இது வந்து அவங்களோட டிபார்ட்மெண்ட்டில் வந்து சேல்ஸ்மேனு அப்புறம் வந்து பேக்கரி இல்லை அப்படின்ட்டு போராட்டம் நடத்துகிறாங்க. இதுக்கும் ரிசல்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை தான். இருந்தாலுமே வந்து ஒரு சமயத்தில் பார்க்கும்போது பேக்கர் வந்து இல்லை அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ பேக்கருக்கு வந்து இல்லை அப்படின்ட்டு சொல்லும்போது நம்ம வந்து இப்போ சேல்ஸ்மேனுக்கும் பேக்கருக்கும் வந்து ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதனால் வந்து பேக்கர் வந்து வேணும் பட்சத்தில் வந்து அதனால் வந்து அது கருத்தில் கொண்டு தமிழக அரசு வந்து ஸோ பேக்கருக்கும் ஏற்கனவே வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்னு வச்சுருக்காங்க. ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த ரிசல்ட்டை வந்து வெளியிட்டாங்கன்னா பேக்கர் வந்து தானாக வந்து ஸோ பணியமர்த்தப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாகிடும். அதனால் வந்து ரிசல்ட்டு வந்து வரும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போ ரிசல்ட்டு வந்து வந்துடுச்சு. ஸோ ரிசல்ட்டுக்கும் இப்போது என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு இப்போது மேக்ஸிமம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 மாவட்டங்கள்கிட்ட ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு 18 மாவட்டங்கள் தான் இருக்குது இப்போ பெண்டிங்கு. ஸோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா பேக்கருக்கு வந்து ஏற்கனவே சொன்னது போல் வந்து பணியமர்த்தப்பட்டுன்னு சொன்னாங்க. பாதி மாவட்டங்கள் வந்து அவங்க சொன்ன பேக்கர் வந்து கிடச்சிருப்பாங்க. ஏன்னா இப்போ வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர்லாம் வந்திருக்கும். செலக்ட் ஆனவங்க வந்து அந்தந்த ஜாப்பில் வந்து இப்போ ஜாயின் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் கேட்குறாங்க கன்னியாகுமரிக்கு எப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும் அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் விட மாட்டாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் லெட்டர் அனுப்பிச்சிட்டு தான் அவங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நான் சொல்லலை. இதுக்கு முந்தி வந்து செலக்ட் ஆனவங்க எனக்கு சொன்ன விவரம் இது. அதை நான் நிறைய 2-3 வீடியோகளில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதுதான் ப்ராசஸ் வந்து. ஏன்னா செலக்ட் ஆனதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும் அப்படின்ட்டு காத்திருக்க வேண்டாம். உங்களுக்கு உங்கள் நேம் அடித்ததுக்கப்புறம் தான் அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஏற்கனவே அடித்ததுக்கப்புறம் தான் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச தகவல் அதை ஷேர் பண்ணுறவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸோ இதுக்கும் அப்பாயின்மெண்ட் லெட்டரு வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்கும் வந்திருக்கும். இதன் அடிப்படையில் பேக்கர்லாம் இப்போ நியமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு சில மாவட்டங்கள் ரிசல்ட் வரல இல்லை, அந்த மாவட்டங்கள் வந்து பேக்கர் இப்போ அவங்க பற்றாக்குறையாக இருப்பாங்க போல். அதுக்கு இதுக்கும் நமக்கு ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 24 அம்ச கோரிக்கை 14 அம்ச கோரிக்கைன்னு ஒவ்வொரு கோரிக்கையை முன் வச்சு பண்ணுறப்ப இப்போ இந்த ஜூன் மாதம் வந்து நாளை 27ஆந்தேதி பேக்கருக்கு வந்து பணி சுமை அதிகமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் பேக்கர் வேணும் அப்படின்ட்டு ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி போராட்டம் பண்ணும்போது பேக்கருக்கு வேக்கன்சி வந்து வெளியிட்டுருவாங்க. ஸோ ரிசல்ட் வந்து இன்னும் காலதாமதம் ஆகாது, வெளியிட்டுருவாங்க. ஏன்னா பேக்கருக்கு வேணும்ல அவங்களுக்கு. அதனால் சேல்ஸ்மேன் பேக்கர் ரிசல்ட் வந்து மிக விரைவில் வெளியிட்டுருவாங்க. ஸோ இந்த செய்தி வந்து எனக்கு கிடைச்சது. இருந்தமே இந்த போராட்டம் வந்து நமக்கு ரிசல்ட்டும் சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பாருங்கள், விழுப்புரத்துலேயும் இந்த மாதிரி போராட்டம் பண்ண போகிறதா வந்து சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தார். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, அந்த ஃபோட்டோ காப்பி இருக்குது, அதை வந்து பார்த்துடலாம் வாங்க. இந்த தகவல் வந்து நேற்று கிடச்சது, எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. அதாவது குமரி ரேஷன் கடை ஊழியர்கள் ஆர்ப்பாட்ட அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் டாக்வியா செயலாளர் கிருஷ்ணன் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கையில் நியாய விலை கடைகளில் பணிச்சுமையை கருத்தில் கொண்டு இடையாளர் நியமிப்பது உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற ஜூன் 27ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் ஜூலை 7ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தம் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது என்று அதில் கூறியுள்ளார் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்க சில அம்ச கோரிக்கைகள் வந்து முன்வச்சு நம்ம போராட்டம் பண்ணாலுமே நமக்கு தேவையானது அந்த 8 அம்ச கோரிக்கையில் வந்து பேக்கர் வந்து வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த பேக்கர் வந்து வேணும் பட்சத்தில் உங்களுக்கு ரிசல்ட் வந்து தள்ளிப்போக வாய்ப்புகளில் வராத மாவட்டங்கள் வந்து சீக்கிரமான முறையில் தான் விடுவாங்க. ஏன்னா வந்து பேக்கருக்கு வந்து பணி அமர்த்தணும்னு சொல்கிறாங்க. ஸோ பேக்கருக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் தான் இருக்குது. செலக்ட் ஆகாமல் வச்சுருப்பாங்க. ஸோ அதை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணால் அவங்களுக்கு தானாக வந்து பணியமர்த்தப்பட்டுருவாங்க. ஸோ அதனால் வந்து பேக்கருக்கு வந்து இவங்களுக்கு கிடச்சிருவாங்க. ஸோ இந்த அம்ச கோரிக்கையில் வந்து பேக்கர் வந்து வந்துட்டாங்க அப்படின்ட்டா இவங்களுக்கு வந்து அந்த பணிச்சுமை வந்து காரணமாக வந்து அந்த டைம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். அதுதான் இவங்களோட அம்ச கோரிக்கையாக இருக்குது. ஸோ அதுக்கும் இதுக்கும் நமக்கு சம்மந்தம் வந்து இருக்குது அப்படின்னா பேக்கர் வந்து கிடைக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ரிசல்ட்டு வந்து வெளியிட்டுருவாங்க. பேக்கர் விட்டால் சேல்ஸ்மேன் விடணும். ஸோ இதுக்கு வந்து சம்மந்தம் இருக்குது. மேக்ஸிமம் வந்து ரிசல்ட்டு தள்ளி போகாது, வந்துடும்.
ஒரு சில மாவட்டங்கள் வந்து கேட்குறாங்க ரிசல்ட் எப்போ வரும்ன்ட்டு திரும்ப சொல்கிறது தான். மேக்ஸிமம் ஜூன் 30க்குள்ளே வெளியிட்டுருவாங்க. ஆனால் இவங்க வந்து போராட்டம் பண்ணதுனால ரிசல்ட் தள்ளி போகுமா அப்படிங்கிற மாதிரி குழப்பம் சொல்கிறாங்க. ரிசல்ட் தள்ளி போக வாய்ப்பு இல்லை, சீக்கிரமான முறையில் தான் வெளியிட்டுருவாங்க. ஏன்னா உங்களுக்கு இவங்க ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு சேல்ஸ்மேன் குறைபாடு அல்லது பேக்கர் குறைபாடு 2மே இருக்குது. இந்த குறைபாடு நீங்கணும் அப்படின்னா இதுக்கு ஒரே சொல்யூஷன் வந்து ரிசல்ட் வந்து வெளியிடணும். ஸோ அது ரிசல்ட்டு வந்து காலதாமதமாக வாய்ப்புகள் இல்லை. மேக்ஸிமம் வந்து ஜூன் 30க்குள்ளே விட்டு முடிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க சொல்கிற அந்த ஜூன் 27 வந்து போராட்டம் ஆரம்பித்தாங்க அப்படின்னா அது தமிழக அரசு ஏற்கொள்ளலை, அதாவது மறுக்கப்பட்ட நிலையில் வந்து அவங்க வந்து ஜூலை 7ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் வந்து இந்த போராட்டம் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு உள்ள ஜூலை 7க்குள்ளே நான் ஏற்கனவே சொன்னது தான், மேக்ஸிமம் ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ காலதாமதமாகாது, ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு மாவட்டங்களில் மட்டும்தான் நடக்க போகுது அப்படின்ட்டு நான் வந்து கேர்லெஸ்ஸாக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கமெண்டில் பண்ணியிருந்தேன், ஜஸ்ட் இப்போ தான் பார்த்தேன். ஸோ அந்த கமெண்ட் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு வாங்க பார்த்துடலாம். இந்த தகவலை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து கொடுத்துருக்காரு. விழுப்புரம் மாவட்டத்தில் பணியாளர்கள் அனைவரும் சேர்ந்து வேலைநிறுத்தம் போராட்டம் நடைபெறப் போகுது. நாளை மற்றும் நாளை மறுநாள் இதுபோல் வேறு எந்த மாவட்டத்தில் நடக்கும் தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த மாதிரி வேலைநிறுத்த போராட்டம் நடக்க இருக்குது, வேறு எந்தெந்த மாவட்டம் இருக்குது அப்படின்ட்டு தெரில அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ வந்து இவர் ஒரு மெசேஜ் பண்ணியிருந்தார் எனக்கு. ஆனால் ஒருத்தர் வந்து மெயில் பண்ணியிருந்தார், அவர் கன்னியாகுமரி மாவட்டம். ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்திலும் விழுப்புரம் 2 மாவட்டத்துலேயும் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேருக்குமே தெரியாது ஒவ்வொருத்தர் மாவட்டத்தில் நடக்கும் அப்படின்ட்டு. இவர் கேட்குறாரு எந்த மாவட்டத்தில் நடக்கும் அப்படின்ட்டு. நான் இதை வந்து நினச்சி இப்போ உங்களுக்கு ஒரு மாவட்டத்தில் மட்டும் நடக்கும் அப்படின்ட்டு கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். ஆனால் இது 2 மாவட்டத்தில் நடக்குது. ஆனால் நமக்கு தெரிஞ்சு 2 மாவட்டம். ஆனால் இது வந்து ஒரு முறையானபடி நியூஸ் வந்து தெரியலை நமக்கு. அப்படி தெரிஞ்சால் தான் எந்தெந்த மாவட்டம் நடக்குது, அல்ல தமிழகம் ஃபுல்லாக நடக்குதா அப்படின்ட்டு தெரியும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி தமிழகம் ஃபுல்லாக நடந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து இன்னும் காலதாமதமாகாமல் சீக்கிரம் விட்டுருவாங்க. ஏன்னா இடையாளர் வந்து தேவைப்படுது. அதனால தான் ரிசல்ட்டு வந்து மிக விரைவில் வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இருந்தாலுமே உங்களுக்கு ரிசல்ட்டு வந்து நீங்கள் வந்து காலதாமதமாக வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா உங்களுக்கு 20 மாவட்டங்கள் நெருங்கி விட்டுட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு 18 மாவட்டம்லாம் இருக்குது. இது வந்து ரொம்ப டிலே பண்ண மாட்டாங்க, விட்டுருவாங்க. அடுத்தடுத்து மாவட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் வியாழக்கிழமை உங்களுக்கு ரிசல்ட்டு வந்து காத்துட்ருக்கோம். ஆனால் எந்தெந்த மாவட்டம் வரும்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக ரிசல்ட்டு வரும். ஏன்னா நேற்று முந்தின தினம் வந்து உங்களுக்கு நைட்டு 11 மணி அளவில் வந்து திருவாரூர் மாவட்டத்துக்கு விட்டுருந்தாங்க. நேற்று வந்து நைட்டு வந்து திருச்சி மாவட்டத்துக்கு விட்டுருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சம்திங்லாம் உங்களுக்கு இன்னும் ஆஃப்டர்நூன் இருக்குது, டைம் இருக்குது, நைட் இருக்குது. ரிசல்ட்டு வந்து சேலம்லாம் நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சேலமுக்கு வந்து ரிசல்ட்டு வந்து தயார் நிலையில் இருக்குதுன்னு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ சேலம், நாமக்கல், தருமபுரி இந்த மாவட்டங்கள்லாம், அரியலூர் மாவட்டம்லாம் இன்னும் ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் எப்போ கேட்டுட்ருக்காங்க. அது மட்டும் குறிப்பாக வந்து திருநெல்வேலி, தென்காசி மாவட்டம் ரிசல்ட்டு வரல. இந்த மாதிரி மாவட்டங்களில் வந்து பெண்டிங்கில் இருக்குது, விட்டுருவாங்க. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எப்பப்போ வரும் அப்படின்ட்டு அப்டேட் கண்டிப்பாக தெரிஞ்சால் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் அப்டேட் கிட்டே ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து மெயில் ஐடியா வந்து எல்லா வீடியோவும் கொடுத்துருக்கேன், மெயில் பண்ணுங்கள். ஸோ மெயில் தகவல் கிடச்சிது. ஸோ மெயில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன அப்டேட்டோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன். தேங்க்யூ.